இன்று சஷ்டி விரத தினத்தில் முருகனின் வேல்மாறல் பதிகத்தில் முழுக்க படிக்க முடியாதவர்கள் முதல் பதிகம் 4 வரிகளை படித்து கேட்டு பாடி பயன்பெறலாம். இந்த ஒரு பதிகத்தை தினமும் காலை மாலை இருவேளை 12 தடவை படித்தால் முருகன் நம்மை கட்டாயம் காப்பார். நான் என் அனுபவத்தில் கண்ட உண்மை. எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இதை பகிர்கிறேன். தினமும் நாம் படிக்கும்போது நம் மனத்தில் இந்த பதிகம் நிலைத்து நாம் போக வர சொல்ல ஆரம்பித்து விடுவோம். எந்த கஷ்ட நிலையிலும் உடனே இப்பதிகத்தை சொல்லி முருகனை அழைத்து அவன் அருளை பெறுவோம். முருகாச்சரணம், முருகாச்சரணம், முருகாச்சரணம். முதலில் விநாயகரை தொழுவோம். லம்போதரனே கணநாயகனே சம்புகுமாரனே யானி முகனே உமையாள் மைந்தனே ஓங்கார ரூபனே எமையாளவாராய் 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 சக்தி கணேசா சக்தி கணேசா கணநாயகனே கணநாயகனே கணநாயகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை. ஓம் சரவணா சரவணா சரவணா. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இந்த பதிகத்தை 12 தடவை இருவேளை பாராயணம் செய்து நாம் முருகனின் அருளை பெறுவோம்.